வணக்கம். கந்தரானுபூதியினுடைய 38வது பாடல். இந்த பாடலையும் அதுக்குரிய விளக்கத்தையும் பார்க்க போகிறோம். அந்த 38வது பாடல் என்ன சொல்கிறது? ஒரு தகுதியும் இல்லாத என்னை எப்படி நீ ஆட்கொண்டாய் வேலவனே அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் கேட்குறார். அப்போ அதை நான் சொன்னால் இந்த உலக மக்களுக்கு சரியாக இருக்காது. ஒரு தகுதியும் இல்லாத என்னை நீ ஏன் ஆட்கொண்டேன்னு நீ தான் சொல்லணும்ப்பா. அதை பார்த்து கேட்டு மற்ற அன்பர்களும் அதே மாதிரி அருளை பெறுவதற்கு முயல்வாங்க இல்லையா அப்படிங்கிறதுக்காக சொல்கிறார். இதில் நம்ம புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, ஒரு தகுதியும் இல்லாமல் இருந்தால் கூட உள்ளன்போட இறைவனையே தொடர்ந்து முயற்சித்து கொண்டிருந்தால் அவர் வருவாருங்கிறது தான் என்னுடைய நுட்பமான பொருள். நம்ம மானிட சமுதாயத்திற்காக அருணகிரிநாதர் தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டு இந்த விண்ணப்பத்தை இறைவன்கிட்ட வைக்கிறார். அந்த மாதிரி தான் நீங்கள் இதை பார்க்கணும். அந்த பாடல் என்ன? ஆதாளியை ஒன்றறியேனை அறத்தீதாளியை ஆண்டது செப்புமதோ கோதால கிராத குளிக்கிறைவா வேதால கணம்புகள் வேலவனே. ஆதாளியை ஒன்றறியேனை அறத்தீதாளியை ஆண்டது செப்புமதோ கோதால கிராத குளிக்கிறைவா வேதால கணம்புகள் வேலவனே. தன்னை அவர் ஆதாளி அப்படின்னு சொல்றார், ஒன்றுமே அறியாதவன்னு சொல்றார், அறத்தீதாளின்னு சொல்றார். இந்த 3 விதமான கீழ்நிலையில் உள்ள என்னையை எப்படி நீ ஆட்கொண்டாய்? சரியா? அப்போ அந்த ஆதாளின்னா என்ன? ஆதாளின்னா பொருளற்று நிற்காமல் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தன். வெட்டி பேச்சு விருதா பேச்சு பேசிக்கொண்டே முழு காலத்தையும் கழித்து கொண்டிருப்பவன், அதான் ஆதாளி. புரியுதா? ஆதாளின்னா யாருன்னு இந்த விளக்கத்தை வச்சே அதில் யார் யார் ஆதாளின்னு நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும். ஆதாளின்னா பொருளற்று பேசிக்கொண்டிருப்பவன். என்ன சொன்னாலும் ஏட்டிக்கு பூட்டியாக பேசுவான். முதலையும் மூர்க்கனும் கொண்டது விடா அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு கொள்கையை பிடிச்சிக்கிட்டு அதுதான் சரியும்பா. அது சரியில்லாததாக தான் இருக்கும், ஆனால் அவன் மரம் மண்டைக்கு அது ஏறாது. கடைசி வரைக்கும் அவன் நம்ம சரியில்லாத ஒன்றை சரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கமே அப்படின்னு நினைக்க மாட்டான். அதுக்காக வரவன் போகிறவன்ட்டெல்லாம் வாதாடிக்கிட்டு இருப்பான். அதான் ஆதாளி அப்படிங்கிறது. எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அப்போ நம்ம எத்தனை பேர் நம்ம ஆதாளியாக அலையிறோம்னு நம்மளே முடிவு பண்ணிக்கிட வேண்டியதான். ஆதாளிங்கிறவன் உண்மை பொருளை உணராமல், எது சரியானது என்று உணராமல், நுட்பமானவை எது என்று உணராமல், எல்லாவற்றையுமே தவறானதை எல்லாம் சரியானது என்று தானே புரிந்து கொண்டு வியாக்கியானம் செய்து கொண்டு நாட்களையும் பொழுதுகளையும் வீணாக கழித்து கொண்டு உளறிக்கொண்டிருப்பவன் தான் ஆதாளி. புரியுதா? அப்படிப்பட்ட ஆதாளியை என்னை ஆட்கொண்டாயே. இப்போ என்ன உளறிக்கொண்டிருக்கணும்? உளறிக்கொண்டிருப்போன்னு ஆதாளிங்க. அப்போ இந்த மானிட பிறவியில் நம்ம என்ன பேசணும்? மெய்ப்பொருளை பேசணும், உண்மையானதை பேசணும், நுட்பமானதை பேசணும். அதெல்லாம் எது? அதுதான் சிவப்பேரின்பம். அதுதான் சிவப்பேரின்பம். அதுதான் வேலவனுடைய வரலாறு. வேலவன் எதற்கு வந்தான்? ஆணவம் கண்மம் மாயை என்ற மும்மலங்களை அழிப்பதற்காக வந்தவன் அல்லவா? அதையெல்லாம் உணர்ந்து அதை பற்றி பேசிக்கொண்டிருக்க வேண்டும். சிவ அனுபவத்தை பற்றி பெற்றுக்கொள்ள வேண்டும். சிவ ஞான ஆனந்தத்தை பேசிக்கொண்டிருக்க வேண்டும். ஆனால் நாம் எதை பேசிக்கொண்டிருக்கிறோம்? நாம் ஏதேனும் ஒரு
உருப்படி இல்லாத பொருளை பற்றி கொண்டு, உண்மை அல்லாதவற்றை பற்றி கொண்டு, உண்மையிலேயே ஞானமும் புலமையும் இல்லாதவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களையே போற்றிக்கொண்டு ஆதாளியாக அலைகிறோம். அந்த ஆதாளியாக அலைபவர்களையெல்லாம் அடைக்கலம் கொடுத்து காப்பாற்றக்கூடிய அந்த வல்லமே அந்த வேலவனுக்கு தான் இருக்கிறது. அருணகிரிநாதர் தான் அந்த வாயால் வேலவனை பாடுவதற்கு முன்பாக மற்ற இன்பங்களை எல்லாம் பேசிக்கொண்டும் பாடிக்கொண்டும் இருந்திருக்கிறார் அல்லவா. அதனால தான் அவர் தன்னைத்தானே ஆதாளி என்று சொல்கிறார். நாமும் இறைவனை பாட வேண்டும், இறைவனை பேச வேண்டும், இறைவனை புகழ வேண்டும். இறைவனுக்கு சற்றும் நெருக்கி கூட வர முடியாத சாதாரண மனிதர்களையும் அதற்குரிய தகுதி இல்லாதவர்களை நாம் பற்றி கொண்டு புகழ்ந்து கொண்டு இருக்கக்கூடாது. அவர்களை எல்லாம் ஆதாளி என்று சொல்கிறார். இப்போ ஆதாளியான என்னை ஆட்கொண்டை மாறி மற்ற உலகத்தோர்களையும் விழிக்க செய்து ஆட்கொள்வாயப்பா சொல்றாரு. ஒன்றறியேன், என்னை போய் ஒண்ணுமே அறியாதவன் சொல்லிட்டேன்னு எல்லாரும் கேட்பீங்க. நம்ம பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இதெல்லாம் படிக்கிறது பெரிய அறிவுடைமைன்னு நினைத்து கொண்டிருக்கிறோம். நான் அதில் PhD வாங்கி கொண்டு விட்டேன், முனைவர் பட்டம் வாங்கிவிட்டேன், உலகத்திலே இல்லாத படிப்புகளை எல்லாம் படித்து விட்டேன் அப்படி என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். நாம் அறிய வேண்டியது எது? நாம் அறிய வேண்டியது எது? வேதம் என்ன சொல்கிறது? ஆகமம் என்ன சொல்கிறது? மெய்ப்பொருளாவது சண்முகனே, அன்பே சிவமே, அந்த அன்பை அகலப்படுத்தி அருளாக்க வேண்டுமே. அருளாக்கி இறைவனுடைய ஞான திருவடியை பார்த்து பிறவா பேரின்பத்தை அடைய வேண்டுமே. இந்த மாதிரி மெய்ப்பொருளை தேடி அலைகிறோமா? இந்த மெய்ப்பொருளை அறியாமல் நாம் தேடுவது எல்லாமே ஒன்றும் அறியாததுக்கு சமம். அதான் ஒன்றறியே. தேவர் குரலும் திருநான் மறைமுடிவும் மூவர் தமிழும் முனிமொழியும் கோவை திருவாசகமும் திருமூலர் சொல்லும் ஒரு வாசகம் என்று உணர். நீ மானிடராக பிறந்து விட்டாய் அல்லவா? அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அந்த மானிட பிறவியை அடைந்து விட்டாய் அல்லவா? மானிட பிறவியை அடைந்து உன்னுடைய பிறவி முடிவதற்குள் இந்த அருட்பாடல்களில் ஏதேனும் ஒன்றை படிக்க வேண்டும். திருக்குறளை படிக்க வேண்டும், 4 வேதங்களையும் ஆகமங்களையும் படிக்க வேண்டும். தேவர் குரலும் திருநான் மறைமுடிவும் மூவர் தமிழும், அப்பர், சம்பந்தர், சுந்தரர், இந்த மூவர் தமிழை படிக்க வேண்டும். மாணிக்க வாசகரனுடைய திருவாசகத்தை படிக்க வேண்டும். மூவர் தமிழும் முனிமொழியும் கோவை திருவாசகம் திருமூலர் சொல்லும் திருமூலனுடைய திருமந்திரத்தை படிக்க வேண்டும். இதில் ஏதேனும் ஒன்றை படித்தால்தான் நீ அறிந்தவனாக ஆகிறாய். அடியார்களுடைய அருள் நூல்களை எல்லாம் அருட்பாக்களை எல்லாம் நீ பாடி பொருள் உணர்ந்து பாட வேண்டும். அதுதான் நீ அறிய வேண்டியது. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவனுக்கு எளிமை ஏமாப்புடைத்து என்பது அதுதான். அந்த கல்விதான் நீ உன்னுடைய இந்த ஆன்மா இறைவனை அடையும் வரை உனக்கு பாதுகாப்பாக உன் கூட வரும். அதை படிக்காமல் நீ வேறு எல்லாத்தையும் படிப்பது ஒன்றறியாதவன் என்று ஆகிவிடும். அதான் ஆதாளியை ஒன்றறியேனே அறத்தீதாளியை. அறத்தீதாளியைன்னா தீமைகளையே ஆண்டு கொண்டிருப்பவன் தீதாளி. அறத்தீதாளினா முற்றிலும் தீமைகளையே ஆண்டு கொண்டிருப்பவன். முற்றிலும் தீமைகளையே தான் ஆண்டு கொண்டிருக்கிறோம். மாயையில் பற்றி கொண்டு அலைகிறோம். யான் எனது என்று செருக்கோடு அலைகிறோம். அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் 4ஐயும் பற்றி கொண்டு அலைகிறோம். காமம், வெகுளி, மயக்கம் இவை 3ஐயும் பற்றி கொண்டு அலைகிறோம். அதனாலதான் அறத்தீதாளி. இப்படிப்பட்ட என்னை நீ ஆட்கொண்டாயே, நீ ஏன் என்னை ஆட்கொண்டாய் என்ற விவரத்தை இந்த மாநில உலகத்திற்கு சொல்லு அப்படின்னு சொல்ற.
ஆதாளியை ஒன்றறியேனையறத் தீதாளியை ஆண்டது செப்புமதோ. சொல்லுன்னு சொல்லிட்டாரே, நீ எப்படிப்பட்டவன்? கூதால கிராத குளிக்கிறைவா, கூதால மலர்களையெல்லாம் சூடிக்கொண்டு வேட்டையாடி வயிற்றை நிரப்புவதே தொழிலாக கொண்ட வேடர் குலத்தில் வளர்ந்து வருகின்ற, நல்லா கவனிங்க, வேடர் குலத்தில் வளர்ந்து வருகின்ற, என்ன அவள் யாருடைய மகள்? செம்மான் மகள். செம்மான் மகள் வள்ளிக்கொடியில் தோன்றியவள் லட்சுமியினுடைய மகள். அதனால அவளை போய் நீ குறக்குள மங்கைன்னு சொல்லிடாதீங்கிறதுக்கு தான் இதுக்கு சொல்ல வர்றாரு. கூதால கிராத குளிக்கிறைவா, கூதால மலர்களை சூடிக்கொண்டு விலங்குகளை எல்லாம் வேட்டையாடி வயிற்றை நிரப்பிக் கொண்டிருக்கிற வேடர் குலத்தில் வளர்ந்து வருகின்ற வள்ளியை தேடிச் சென்று ஏற்றுக்கொண்ட வள்ளியினுடைய நாயகனே, எங்கு அன்பு செய்பவர்கள் இருந்தாலும் அவர்களை தேடிச் சென்று வேலவன் ஏற்றுக்கொள்வான் என்பதற்காக இதை சொல்றாரு. ஏன் திருப்பி திருப்பி சொல்றேன்னு நினைக்காதீங்க. மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதார் இலிகுலத்தோர் ரெண்டே தான். யார் யாரெல்லாம் வள்ளல் தன்மையோடு இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் மேலான குலம், வள்ளல் தன்மை இல்லாதவங்கெல்லாம் கீழான குலம். அதுதான் உண்மை. ஆனா இந்த இறைவன் என்ன செய்வாரு? எந்த குலத்தில் நல்லவர்கள் இருந்தாலும் வல்லன்மை தன்மையுடையவர்கள் இருந்தாலும் வள்ளியை, வேடர் குலத்தில் வளர்ந்து வந்த வள்ளியை அவன் தேடிச் சென்று ஏற்றுக்கொண்டதை போல எங்கு நல்லவர்கள் இருந்தாலும் அவர்களை தேடிச் சென்று ஏற்றுக்கொள்வான். அதுக்கு தான் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. கூதால கிராத குளிக்கிறைவா. அது மட்டுமா? வேதாள கணம்புகள் வேலவனே. எல்லாரும் முருகனை போற்றிக்கொண்டே இருக்காங்க, பாடிக்கொண்டே இருக்கிறாங்க, எல்லா ஒளியும் கேட்குது. அதில் இந்த வேதாளம் தலைகளாக தொங்கிக்கிட்டு இருக்கும். விக்ரமாதித்தன் கதையில் படிச்சுக்கிட்டீங்க. அந்த வேதாளங்களும் இறைவனை போற்றிக்கொண்டு புகழ்ந்து கொண்டிருக்கின்றன. என்ன என்று விளங்கவில்லை. என்னன்னு பார்த்தா, சூரபத்மனை அழிப்பதற்காக அவன் போரிட்டு அசுரர்களை எல்லாம் அழித்து சூரபத்மனை ஆட்கொண்ட போது ஏராளமான அசுரர்கள் செத்து விழுந்தார்கள். அந்த அசுரர்களுடைய உடல் எல்லாமே வேதாளங்களுக்கு பெரிய விருந்தாக அமைந்தன. இப்படிப்பட்ட பேர் விருந்தை நமக்கு அளித்தவனே வேலவனே என்று இந்த வேதாளங்கள் அவனை கொண்டு புகழ்கிறது. அப்ப வாழ்க்கையினுடைய மிக உயர்ந்த நிலையில் உள்ளவர்களும் வேலவனை புகழ்கிறார்கள், மிக கீழான நிலையில் உள்ளவர்களும் வேலவனை புகழ்கிறார்கள். உள்ளன்போடு யார் புகழ்ந்தாலும் அவர்கள் எவ்வளவு கீழான நிலையில் இருந்தாலும் அவர்களை தக்க சமயத்தில் ஆட்கொள்வதற்கு இறைவன் வருவான் என்பதுதான் இதனுடைய பொருள். நாம் வெட்டி பேச்சு பேசுகின்ற ஆதாளியாய் இருந்தாலும் அவன் ஆட்கொள்வான். நாம் மெய்ப்பொருளை உணர்த்தக்கூடிய அறநூல்களை படிக்காமல் ஒன்றும் அறியாமல் இருந்தாலும் நம்மளை ஆட்கொள்வதற்கு அவன் வருவான். முழுதும் தீயவர்களாக இருந்தாலும் நம்மளை ஆட்கொள்வதற்கு ஒரு நாள் இறைவன் வருவான். நாம் செய்ய வேண்டியது என்ன? தொடர்ந்து இறைவனின் திருவடியை ஒவ்வொரு நாளும் எப்பரிசாயினும் ஏற்றி கொண்டிருக்க வேண்டும். அப்பனை நந்தியை ஆறா அமுதனை ஒப்பிலி வல்லலை ஊழி முதல்வனை எப்பரிசாயினும் ஏத்துமின் ஏத்தினால் அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமே. உன்னால எப்படியெல்லாம் வணங்க முடியுமோ அப்படியெல்லாம் நீ வணங்கி கொண்டு வந்தால் உன்னை ஏற்றுக்கொள்வதற்கு அவன் வருவான். நீ கீழானவனே என்று கவலைப்பட வேண்டாம். அதான் இதனுடைய சாராம்சமான பொருள். ஆதாளியை ஒன்றறியேனையறத் தீதாளியை ஆண்டது செப்புமதோ. கூதால கிராத குளிக்கிறைவா வேதாள கணம்புகள் வேலவனே. கந்தர் அனுபூதியினுடைய 38வது பாடல் கேள்வி. நன்றி.